ஜல்லிக்கட்டு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நடைபெறும் வழக்கில் ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் சார்பில் சுப்பிரமணியன் சுவாமி ஆஜராவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழின கலாச்சார பாதுகாப்பு இயக்கம், காளைகள் பாதுகாப்பு நல சங்கம் ஆகிய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்கு ஆதரவாக வாதிட வேண்டும் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுப்பிரமணியன் சுவாமி கோரிக்கையை ஏற்றுக்கொண்டதாக ஜல்லிக்கட்டு ஆதரவு அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து வரும் 7ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு வழக்கு விசாரணைக்கு வரும்போது ஜல்லிக்கட்டு அமைப்புகளுக்கு ஆதரவாக சுப்பிரமணியன் சுவாமி வாதிட உள்ளார். 7ஆம் தேதி அவரே நேராக வந்து கோர்ட்டில் நமக்காக வாதாடுறதா உறுதியளிச்சிருக்காரு. நாங்கள் இனிமேல் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது போக அனைத்து கட்சி தலைவர்களையும் சந்திச்சிருக்கோம். அப்புறம் என்ன ஒரு இதுனா, இது கோர்ட்டில் இருக்கலாம், இதில் மக்களவையில் வச்சோம், நம்ம பாராளுமன்றத்தில் வச்சோம். அதுக்கு என்ன பண்ண முடியுமோ இந்த இதை திரும்ப தமிழர்களுக்காக மீட்டு கொடுக்கறதுக்கு அவர்னால் என்ன செய்ய முடியுமோ அதை அனைத்தையும் செஞ்சு தரேன்னு சொல்லி நமக்கு முழு நாங்கள் கோரிக்கை வச்சோம். அது அவர் கண்டிப்பாக இதை மீட்டு தரேன்னு சொல்லியிருக்காரு.